வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப உபயோகமான டாபிக். நாம் எப்படி வாழ்கிறோம், நம்ம வாழ்க்கைக்கு பின்னாடி நம்மளோட பேர் இந்த உலகத்தில் எப்படி இருக்கும், நம்ம சொர்க்கத்துக்கு போகிறோமா நரகத்துக்கு போகிறோமா அப்படிங்கிறத தீர்மானிக்கிற ஒரு டாபிக். என்னோட நண்பர் எனக்கு ஒரு கதை சொன்னார். அந்த கதையோட பேர் குருவியும் கழுகும். ரொம்ப சுவாரஸ்யமான கதை. அதில் நல்ல ஆழ்ந்த கருத்துக்களும் இருந்தது. ஒரு ஆத்தங்கரையோரத்தில் ஒரு மரம் இருந்தது. அந்த மரத்தில் ஒரு குருவியும் கழுகும் நண்பர்களாக வாழ்ந்துட்டு வந்தது. அந்த ஆத்தங்கரையோரத்து பக்கத்தில் ஒரு வீடு இருந்தது. அந்த வீடு ஒரு நாள் பயங்கரமாக பற்றி எரிஞ்சிட்டு இருந்தது. இதை பார்த்த கழுகு அமைதியாக உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தது. ஆனால் குருவி உடனே பறந்து போய் அந்த ஆற்றுல இருக்கிற தண்ணியில் மூழ்கி அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு மேலே போய் பறந்து அதோட சிறகுகளை சிலிர்த்தது. அதுலேருந்து சில மணித்துளிகள், அதாவது நீர்த்துளிகள் அந்த வீட்டு மேலே விழுந்தது. அது எந்த ஒரு பாதிப்பையும் பெருசாக ஏற்படுத்தலை. அந்த குருவி திரும்ப திரும்ப இதை செஞ்சுக்கிட்டே இருந்தது. இதை பார்த்த கழுகு ரொம்ப அருவருப்பாக அந்த குருவியை பார்த்தது. ஏன் இந்த குருவி இந்த மாதிரி முட்டாள்தனமான வேலை செய்யுது அப்படின்னு பார்த்துட்டு அமைதியாக இருந்தது. குருவி ரொம்ப சின்னது அப்படிங்கிறதுனால உடனே களைச்சி போச்சு. திரும்பவும் மரக்கிளையில் அந்த கழுகு பக்கத்தில் உட்காந்து ஓய்வெடுத்தது. இதை பார்த்த கழுகு, குருவியாரே நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு பார்த்தா தெரியலையா, அந்த இடத்துல ஒரு உதவி தேவைப்படுது, அந்த உதவி செஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. நல்லா யோசிச்சுப்பாரு, உன்னோட முயற்சியில எந்த ஒரு பலனும் இல்லை, ஏன் இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. இதை சொல்லிட்டு இருக்கும்போது அந்த குருவி திரும்பவும் பறந்து போய் அந்த ஆற்றுல திரும்பவும் இறங்கி தண்ணியில் மூழ்கி அந்த வீட்டுக்கு மேலே போய் அந்த சிறகுகளை சிலிச்சிட்டு இதே மாதிரி திரும்ப திரும்ப செஞ்சிட்டு இருந்தது. அந்த தீ ஜுவாலையில் அந்த குருவியிலேருந்து தேய்க்கிற தண்ணீர் எந்த ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலை. அந்த தண்ணி போகிறதுக்குள்ளே அது நீராவிய மாறிடு. களைச்சி போன குருவி திரும்ப மரத்தில் உட்காந்துது. இப்போ கழுகு ரொம்ப கோவமா, குருவி என்ன பைத்தியக்காரத்தனம் பண்ணிட்டு இருக்க, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, ஏன் இப்படி முட்டாள்தனமாக நடந்துக்கிற அப்படின்னுச்சு. அதுக்கு அந்த குருவி அமைதியா, கடவுள் 2 வகையான கணக்கு வச்சிருப்பாரு. ஒன்று மற்றவங்களுக்கு உதவி செய்யற கணக்கு, இன்னொன்று மற்றவங்களுக்கு உதவி செய்யாதவங்க கணக்கு. நான் உதவி செய்யறவங்க கணக்குல இருக்கணும்னு நினைக்கிறேன், அதனால என்னால முடிஞ்ச ஒரு உதவியை போய் நான் பண்றேன் அப்படின்னுச்சு. அதுக்கு கழுகு நீ உதவி பண்ற, அதனால எந்த ஒரு பிரயோஜனமே இல்லையா, அதனால தானே நானே அமைதியா இருக்கேன் அப்படின்னுச்சு. அதாவது நாம செய்யற உதவி மிக பெரியதா இருக்குதோ இல்ல சிறியதா இருக்கோ, உதவின்னு தேவைப்படுறவங்களுக்கு உதவுனுங்கிற மனப்பாங்கு இருந்தாலே நல்ல விஷயம். நம்மளால முடிஞ்ச ஒரு சிறு உதவியை பண்ணா கூட அது அந்த இடத்துல ஒரு சிறப்பான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். எதிர்காலத்துல கடவுளோட நல்லவங்க கணக்கு, கெட்டவங்க கணக்கு, மற்றவங்களுக்கு உதவி செஞ்சவங்க கணக்கு, உதவி செய்யாதவங்க கணக்குங்கிற வரும்போது நான் உதவி செஞ்சவங்க கணக்குல இருப்பேன், நீ உதவி செய்யாதவங்க கணக்குல தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் போய் அந்த ஆத்துல மூழ்கி அந்த வீட்டு மேல தண்ணி தெளிச்சிட்டு இருந்தது. திரும்பவும் களைச்சி போய் வந்தது. அந்த கழுகு நீ பைத்தியக்காரன் தான், உனக்கு மூளை கெட்டு போயிடுச்சு, ஏன்னா எந்த ஒரு உபயோகமும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீ இதை பண்ணிட்டு இருக்க அப்படின்னுச்சு. அப்ப அந்த குருவி ஒரு உதாரணம் சொன்னிச்சு. அதாவது ராமர் இலங்கைக்கு பாலம் கட்டிட்டு இருந்த போது பாத்தீங்கன்னா ஒரு அணிலும் அதனால முடிஞ்ச ஒரு சின்ன கல்லை கொண்டு போய் போட்டுச்சு அப்படின்னுவாங்க. அதுக்காக ராமர் அதை தடவி கொடுத்தாரு. அதனாலதான் அணிலோட முதுகுல 3 வரிகள் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இதிகாசத்துல இருக்கு. இது சின்ன உதவியா இருந்தாலும் தன்னால உதவியை மற்றவங்களுக்கு செய்யணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இது அந்த குருவி செஞ்சுட்டு திரும்ப திரும்ப போயிட்டு அதே மாதிரி செஞ்சுட்டு இருந்தது. கழுகுக்கு இது புரியல, சரி இதுக்கு பைத்தியம் முடிச்சிருச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கதை நிறைவடையும். இந்த கதையை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். இதுல எந்த மாதிரி ஒரு ஆழ்ந்த ஒரு அர்த்தம் இருக்கு அப்படிங்கிறத மட்டும் யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தர் ஆபத்துல இருக்காரு, ஒருத்தர் பிரச்சனையில இருக்காரு அப்படிங்கிற போது அவருக்கான சிறு உதவி, அதாவது அள்ளி கொடுக்கலனாலும் கிள்ளி கொடுக்கணும்னு ஏதோ ஒரு சின்ன உதவி பண்ணணும் முயற்சி பண்ணி அதை உதவி பண்ணா கூட அது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துங்க. இல்ல அந்த உதவி செய்யற அந்த மனப்பாங்கு இருக்கு இல்லைங்களா, அதை பாராட்டணும். அதுதான் இந்த கதையில இருந்து நம்ம கத்துக்கிற விஷயம். இப்ப இந்த கதையை அப்படியே ஒரு நிறுவனத்துக்கு கொண்டு வாங்க. ஒரு நிறுவனத்துல வேலை செய்யற தொழிலாளர்களை 2 வகையா பிரிங்க. அந்த நிறுவனம் நல்லா இருக்கணும்னு வேலை செய்யறவங்க ஒண்ணு, அது எப்படி போனா என்ன நம்ம ஜாலியா வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்க ஒண்ணு. முதலாளிகள் நிறைய வருமானம் சம்பாரிச்சு சந்தோஷமா இருக்கணும், அப்பதான் அவங்க நமக்கு நல்லா செய்வாங்கங்கிற ஒண்ணு. என்ன வேலை செஞ்சு என்ன பிரயோஜனம், நம்ம முதலாளி நம்மளை என்ன கண்டுக்க போறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிற ஒரு குரூப் ஒன்று. நம்மகிட்ட வர வாடிக்கையாளர்கள் சந்தோஷமா போகணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு குரூப் ஒன்று இருப்பாங்க. வாடிக்கையாளர்னா என்ன, நம்ம வேலை செஞ்சோம்னா கடமைக்கு ஏதோ பண்ணோமா, சம்பளம் வந்துச்சா போனோமா அப்படிங்கிற குரூப். முதலாளிகளே எடுத்துங்களேன். நம்மகிட்ட வேலை செய்யற தொழிலாளிகள் அவங்கள அக்கறையா பாத்துக்கிறோமா, அவங்களுக்கு தேவையான வசதிகளை செய்யறோமா அப்படின்னு நினைக்கிற தொழிலாளர்கள் ஒன்று. அவங்கள பத்தி முதலாளிகள் ஒன்று. அவங்கள பத்தி எதுவுமே கண்டுக்காக நமக்கான வருமானம் வந்துச்சா அவங்கள கசக்கி புழிஞ்சு வேலை வாங்கணுமா அப்படின்னு நினைக்கிற தொழிலாளர்கள் ஒன்று. ப்ராடக்டை தயாரிக்கும் போது நம்ம தயாரிக்கிற ப்ராடக்ட் மற்றவங்களுக்கு உபயோகமா இருக்கா, அதோட தரம் சரியா இருக்கா, விலை சரியா இருக்கான்னு நினைக்கிறவங்க ஒன்று. அது எப்படி இருந்தா என்ன, நமக்கு வருமானம் வந்தா என்ன, டிமாண்டை கிரியேட் பண்ணி வருமானம் சம்பாதிக்கலாம்னு நினைக்கிற ஒரு குரூப் ஒன்று.
இது மாதிரி எல்லா விஷயத்துலையுமே இந்த விஷயங்களை வந்து ரெண்டாக நம்ம பிரிக்கலாம், நல்லது கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல விஷயங்கள் எல்லாம் நம்மளை கடவுளை நோக்கி கொண்டு போகும், கெட்ட விஷயங்கள் எல்லாமே நம்மளை தீமைகளை நோக்கி கொண்டு செல்லும். இப்போ வந்து நிறைய பணம் சம்பாரிச்ச மாதிரி இருக்கலாம், நம்ம சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனால் எதிர்காலத்தில் நம்ம செஞ்ச நல்ல விஷயங்கள் நம்மளை தாங்கி பிடிக்கும். இதை வந்து ஒரு குடும்பத்தில் கூட எடுத்துட்டு வாங்களேன். ஒரு தகப்பனார் தன்னோட பிள்ளைகளுக்கு தேவையான வசதிகளை செஞ்சாரா, அதுக்கு அவங்களுக்கு ஒரு எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும், இல்லை அவங்களுக்கு நல்ல துணிமணிகள் வாங்கி கொடுக்கணும், அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான உணவுகளை கொடுக்கணும், நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும்னு நினைக்கிறாரா, எதை பற்றியும் கவலைப்படாத ஒரு வாழ்க்கையை நினைக்கிறாரு, அவர் குடிச்சிட்டு ஊரை சுற்றிட்டு சரியாக வேலைக்கு போகாமல் இருக்காரான்னு கொஞ்சம் யோசிக்கும். இதையே வந்து பிள்ளைகளுக்கு கொண்டு வாங்க. தன்னோட பேரண்ட்ஸ் வந்து சந்தோஷமா இருக்காங்களா, சௌகரியமா இருக்காங்களா, பாதுகாப்பாக இருக்காங்களான்னு நினைக்கிறது ஒன்று, அவங்க எப்படி போனால் என்ன நம்ம லைஃப் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கிற பேரண்ட்ஸ் ஒன்று. இது மாதிரி எல்லா விஷயத்துலையுமே இந்த நல்லது கெட்டது, மற்றவங்களுக்கு உதவி செஞ்சவங்க உதவி செய்யாதவங்க, மற்றவங்களுக்கு பயனுள்ளவர்கள் பயனுள்ளாதவர்கள்னு சொல்லிட்டு நம்ம பிரிக்கலாம். பயனுள்ளவர்கள் அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அது அவங்களுக்கு திரும்பி வருங்க. அவங்க வாழ்க்கையில எதிர்காலத்தில் அவங்களுக்கு சிறப்பான வாழ்க்கை இருக்கும். ஸோ கடவுள் எப்பயுமே நம்மளை நல்லது செய்யுங்க, எப்பயுமே பாசிட்டிவாக இருங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பாசிட்டிவ்னாலே மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு விஷயத்துலையும். இப்போ மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது ஒரு பாசிட்டிவ், அதே மாதிரி நம்ம பேரண்ட்ஸை டேக் கேர் பண்ணிக்கிறது பாசிட்டிவ், நம்மளோட சில்ட்ரன்ஸை டேக் கேர் பண்ணிக்கிறது பாசிட்டிவ், ஒரு வேலையில் நம்ம முதலாளிகள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது பாசிட்டிவ், அந்த நிறுவனம் நல்லா வந்து முன்னேறணும்னு நினச்சி வேலை செய்கிறது பாசிட்டிவ், அங்கே நம்மகிட்ட வந்து கீழே வேலை செய்கிறவங்கள தட்டி கொடுத்து பாராட்டி அவங்கள உத்வேகத்தோட வேலை செய்ய வைக்கிறது ஒரு பாசிட்டிவ், அங்கே வர கஸ்டமர்ஸை நல்லபடியாக டேக் கேர் பண்ணிக்கிறது ஒரு பாசிட்டிவ், நாம் தயாரிக்கிற ப்ராடக்ட் சிறப்பாக இருக்கா அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ். ஸோ இந்த பாசிட்டிவ் பார்ட்டை மட்டுமே நம்ம செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னோம்னா நம்ம வாழ்க்கையில் பல வெற்றிகளை குவிக்கலாம். இப்போ ரீசெண்டாக வந்து அமெரிக்கன் எலெக்ஷன் வந்தது, நல்லா யோசிச்சு பாருங்களேன். உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரர்களாக டொனால்டு ட்ரம்ப்பும் ஒருத்தர், ஓகேங்களா. அந்த பண சக்தியை வச்சே அவர் வந்து அமெரிக்க பிரசிடென்ட்டாகவும் வரதுக்கு ஒரு உதவியாகவும் இருந்தது. அந்த மாதிரி இருந்த ஒருத்தர் இந்த அமெரிக்கன் எலெக்ஷனில் தோத்து போயிட்டார். எப்படி? கோவிட்ல அவர் என்ன சொன்னார், சட்டு புட்டுன்னு ஒரு முடிவு எடுத்தார், இது ஒன்றும் ஆகாதுங்க, இது சரி வராதுங்க, இது இப்படி தாங்க இருக்கும் அப்படின்னு. ஆனால் ஜோ பிடன் இன்னொரு பக்கம் என்ன பண்ணாரு, இல்லை மாற்றத்தை ஏற்படுத்தலாம், முயற்சி பண்ணால் சில மாற்றங்களை ஏற்படுத்தலாம், இந்த நாட்டை முன்னேறலாம், அந்த கொரோனாவை வந்து கண்டெயின் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். அப்போ மக்கள் யார் பக்கம் சாஞ்சாங்க அப்படிங்கிறது தேர்தலோட முடிவில் நமக்கு எல்லாமே தெரிஞ்சது. ஸோ எப்பயுமே வந்து பாசிட்டிவாக இருப்போம், கடவுளோட வழிமுறைப்படி நல்லது மட்டுமே சிந்திச்சு அந்த நல்லது பக்கமே நம்ம இருந்தோம்னா வாழ்க்கையில் பல வெற்றிகளை குறிக்கலாம், நம்மளோட எதிர்காலம் சிறப்பாக மகிழ்ச்சியாக அமையும். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் என்னோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.